எத்தனையோ கப்பிள் இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஊர்ல, வெளியூர்ல. வெறும் நல்ல விஷயங்கள மட்டும் தான் காட்டுவாங்க. ஆனா எல்லா கப்பிளுமே அவங்களுக்கான ஒரு டார்க் சைடும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நெறைய கப்பிள் வந்து அவங்க வெளியில காட்டுற விஷயமே எல்லாம் பொய். ஓகே. ஃபேக் ஆக்டிங், கன்டென்ட்டுக்காக, லைக்ஸுக்காக, அதிலிருந்து ஃபாலோவர்ஸ் நெறையா வரணுங்கிறதுக்காக எல்லாரையும் சேர்த்து வைக்கிறது மட்டுமே என் வேலை கிடையாது. சில நேரங்கள்ல வந்து, ஐயோ! இவங்க சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு பிரச்சனை வந்துரும் போல இருக்கு, டிப்ரஷன் வந்துரும் போல இருக்கு. மேம், லவ் எக்ஸிட் ஆயிடுச்சா? சி லவ் வந்து செத்து போச்சா அப்படி கேட்டீங்கன்னா, இட்ஸ் அன் எமோஷன். அது என்னைக்குமே செத்து போகாது. பயம் மாதிரி, சிரிப்பு மாதிரி, கோவம் மாதிரி லவ் இஸ் அன் எமோஷன். ஓகே. மனுஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் லவ்னு ஒண்ணு இருக்கும். ஓவர்லி ஸ்பெண்டிங் டைம் வித் ஈச் அதர். நீங்க என்னதான் கப்பிளா இருந்தாலும், ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷம், 1 மணி நேரம் ஃபோன் பேசலாம். நீங்க டெய்லி 5 மணி நேரம் ஃபோன் பேசுறது, அப்புறம் "நீ சாப்பிட்டியாம்மா? நீ தூங்குனியாம்மா?" ட்ரஸ்ட் இருக்கணும். ரெஸ்பெக்ட் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கே ஒருத்தர வந்து கேவலப்படுத்தி எனிதிங் ஆன் த இன்டர்நெட் ஆர் எனிதிங் இன் த சோஷியல் மீடியா இன் யுவர் வாட்ஸ்அப் குரூப் மத்தவங்களுக்கு இது ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸ். ம், ம். உங்கள அது எந்த அளவுக்கு பாதிக்குதோ, அவங்கள அதே அளவுக்கு பாதிக்கணுங்கிறது கட்டாயமே கிடையாது.